பலி என்பது மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய மரண தண்டனையை கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி நம்முடைய மிருகங்களுக்கு அதை கொடுத்து நாம் பாவ மன்னிப்பை பெறுவது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். பலி என்பது மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய மரண தண்டனையை கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி நம்முடைய மிருகங்களுக்கு அதை கொடுத்து நாம் பாவ மன்னிப்பை பெறுவது. கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் நீதியாய் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறார். இதுவே உண்மை. அவருடைய நீதி என்றும் மாறாது. அவர் என்றும் மாறாதவர். அவர் நீதியும் என்றும் மாறாது. நாம் நினைக்கலாம், ஆதியாகம காலத்தில் அவர் கோபப்பட்டார், தண்டனை கிடைத்தது. நோவாயாவின் காலத்தில் பார்த்தால் நியாய தீர்ப்பு வந்தது. மோசே ஐயாவின் காலத்தில் பார்க்கும்போது பார்வோனின் சேனைக்கு நியாய தீர்ப்பு வந்தது. இப்படி கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது நாம் நினைக்கிறோம் கர்த்தர் எதுவும் செய்வதில்லை என்று. இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த உலகத்தில் இப்பொழுதும் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார். இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் இவையெல்லாம் கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடாகவே இருக்கிறது. இதுவே உண்மை. சரி, கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை எப்படி நியாயத்திருக்கிறார்? ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை, இந்த பூமியை படைத்து இதிலுள்ள அனைத்தையும் ஆளும்படி கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். இந்த பூமியின் ஆளுகை நம்முடையது. நாம் பொல்லாதவனிடத்தில் தொலைத்தோம். இங்கு நடக்கிற, இந்த பூமியில் நடக்கிற எல்லா தீமைக்கும் அவனே காரணமாக இருக்கிறான். அப்படி இருக்க அவனுடைய காரியமாய் இருந்தாலும் இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் மனிதர்களை பொறுப்பாளிகள். கர்த்தர் மனிதனிடத்தில் தான் இந்த பூமியை காக்கும்படி, சமாதானத்துடன் இதில் வாழும்படி அவர் கொடுத்தார். நாமே நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பூமி கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நாம் செய்கிற பாவங்கள் நம் வாழ்க்கையை மட்டும் பாதிக்கிறது என்று. இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே, சமுதாயத்தையே பாதிக்கிறது. இந்த இயற்கையை, இந்த பூமியில் உள்ள மற்ற மிருகங்கள், ஜீவன்களை பாதிக்கிறது. மனிதனின் பாவங்கள் இந்த பூமியையே பாதிக்கிறது. இப்படி நாம் நல்லபடியாக பாதுகாத்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய இந்த பூமியை நாம் கெடுத்து நம்முடைய பாவத்தினாலும் மீறுதலினாலும் கெடுத்து போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் அந்த பாவ சுபாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் இந்த பூமியை நீதியின்படி நியாயத்திருக்கிறார். இப்படி இந்த மனிதன் பாவம் செய்து விட்டான், தவறு செய்து விட்டான். இந்த மனித இனத்தை இப்படியே விட்டுவிட கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நம்மேல் வைத்த கிருபை, அவருடைய இரக்கம் மகா பெரியது. நீதி ஒரு பக்கம் நிற்கிறது என்றால் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அளவற்றதாய் அது ஒரு பக்கம் பொங்கி கொண்டிருக்கிறது, பால் பொங்குவது போல. அப்படி இருக்க அவர் எப்படியாவது இந்த பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டுமே, என் ஜனத்தை நான் காப்பாற்ற வேண்டுமே என்று அவர் இந்த ஜனத்தை மீட்கும்படியாக சில வழிமுறைகளை செய்கிறார். அவர் ஞானத்தில் வல்லவர். அப்படி இருக்க அவர் கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதியின்படி நியாயம் தீர்க்க வேண்டும், அதே சமயத்தில் கிருபையினால் இவர்களை காக்கவும் வேண்டும். அதற்கான ஞானமான வழியாக தான் தம்முடைய ஒரே பேரான நேச குமாரனை, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள். ஒரே பேரான நேச குமாரனை, மனுஷ குமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம் ஆண்டவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். 33 வருடங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தினால் காயப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, துக்கம், துயரம், வலி எல்லாவற்றையும் சுமந்து மனித பாடுகளை அறிந்தவராய் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பூமியை விட்டு பரமேறி சென்றார். மீண்டும் வரப்போகிறார் நம் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி இருக்க அவருடைய தியாகம் எப்படிப்பட்டது? நம்முடைய தேவ நீதி எப்படிப்பட்டது? அவர்
இந்த மனிதனை மீட்க வேண்டும் என்று அவர் மனம் வைத்தார். ஆனால் மனிதனின் பாவங்களை தீர்க்க வேண்டும். பரிசுத்தமான மனிதன் தான் பரலோகத்திற்குள் நுழைய வேண்டும். பாவத்தை அவர் பொறுக்க மாட்டார். பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் பாவம். பாவம் என்பது அவருக்கு அருவருப்பானது. அவர் எரிச்சல் உள்ள தேவன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் எரிச்சலின் தேவனாய் இருக்கிறேன். எரிச்சல் உள்ள தேவன் என்பது அவருடைய நாமம். அவர் இந்த அருவருப்பை தாங்க மாட்டார். அவருக்கு பொறுக்க மாட்டார். அவருக்கு பிடிக்காது. அப்படியானால் பாவம் போக வேண்டும் என்றால் அதற்கு பலி கொடுக்கப்பட வேண்டும். ஏன் பலி கொடுக்கப்பட வேண்டும்? அந்த பாவத்திற்குரிய தண்டனை தான் இன்னொரு மிருகத்திற்கு கொடுக்கப்பட்டு அது பலியாக செலுத்தப்பட்டு வந்தது. மோசேயாவின் காலத்திலிருந்து நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்தமாக இவர்கள் பாவத்தை எல்லாம் நானே சுமந்து தீர்க்கிறேன் என்று அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஏன் இப்படி நடக்க வேண்டும்? இதை இன்னும் சற்று ஆழமாக பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக இந்த செய்தியை பார்க்கலாம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான். ஒரு நாள் ஒரு பொய் சொல்லுகிறான். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் பரலோகத்தில் அந்த மனிதனுடைய பொய்யின் ஆவி கர்த்தரிடம் சென்று, இந்த மனிதன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இவர்களிடத்தில் பொய் பேசினான், அதனால் பொய்யின் ஆவியாகிய நான் அந்த மனிதனுக்குள் பிரவேசிப்பேன் என்று அனுமதி கேட்கும். இது கற்பனை அல்ல, கதை அல்ல. யோபுவின் புஸ்தகத்தை தாராளமாக படித்து பார்த்தால் இந்த சத்தியத்திற்கு சாட்சி உண்டு. அதே போல மிகாயா தீர்க்கதரிசியினிடத்திலும் இப்படி ஒரு பொல்லாத ஆவி அவருடைய காலத்திலும் வந்து செயல்பட்டது என்று வெளிப்படையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொய்யின் ஆவி அந்த மனிதனுக்குள் நுழையும். அப்படி நுழைந்து அவர்களை அதிகமாக இன்னும் பொய் பேச வைத்து அவர்களை தூண்டிவிட்டு, பாவத்தின் துவக்கம் மனிதன்தான், அதை அதிகப்படுத்தி விடுவதுதான் சாத்தானுடைய வேலை. அதை உச்ச கட்டத்திற்கு பாவத்தை பூரணமாக்கி நம்மை கொன்று விடுவது. இதுதான் பொல்லாத சாத்தானின் தந்திரம். பாவத்தை துவக்குகிற உரிமை என்னமோ மனிதனிடத்திலே தான் இருக்கிறது. அவன் வெளியிலிருந்து சொல்லிக் கொடுப்பான், ஆனால் துவங்குவது மனித இனம்தான். இப்படி அந்த பாவத்திற்குரிய அந்த ஆவி உள்ளே நுழைந்து அந்த மனிதனை அதிகமாக பாவம் செய்ய வைத்து மரணத்தில் கொண்டு போய்விடும். அந்த பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இதற்கு சாட்சியாக நிற்கிறது. அந்த பாவத்தை மனிதன் முழுமையாக்கி மரணத்தை பிறப்பித்துக் கொள்ளுகிறான். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். அந்த சமூகத்தில் வரும்போது அவன் அதற்கு பதிலாக தன்னுடைய ஆடையோ மாட்டையோ கர்த்தர் எந்த பாவத்திற்கு எதை கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு நஷ்டத்தை அந்த மனிதன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பணம் கணக்கில் வைத்தால் ஒரு காளை மாடு பலி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அன்று சொன்ன முறைமையின்படி பார்த்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு 50,000 நஷ்டம் ஏற்படும். ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறான் தன் வாழ்க்கையில். அந்த மாட்டை பலி கொடுத்து விட்டு நான் செய்த பாவத்திற்கு ஒரு தண்டனையை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த மனிதன் வரும்போது அவன் மனம் திரும்புகிறான், முழுமை அடைகிறான், ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். இந்த மனிதன் செய்த பாவத்திற்கு அந்த பொல்லாத ஆவி இந்த மனிதனுக்குள் நுழைவதற்கு பதிலாக கர்த்தர் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்தின் மேல் செல்லும்படி ஆணையிடுவார். அவனை தொடாதே, அவன் மிருகத்திற்கு போய் நீ தொட்டுக்கொள் என்று. அப்பொழுது அந்த பொல்லாத ஆவி இவன் பேசிய பொய்க்கு பதிலாக அவன் மிருகத்தை போய் கொன்று போடும். இந்த பலி செலுத்தும் போது அதுதான் நடக்கிறது. அந்த ஆவி அந்த மிருகத்திற்குள் நுழைந்து கொள்ளும். நுழைந்து கொண்ட உடனே அந்த சமயத்தில் இந்த மனிதன் தலையில் கை வைக்கும் போது இவனுக்குள் இருந்த அந்த பொய்யின் ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்று விடுகிறது. அந்த மிருகம் கொல்லப்படுகிறது. ஆவி பாதாளத்திற்கு சென்றுவிடும்.
இந்த பொல்லாத ஆவி அந்த மனிதனுக்குள்ளிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றால் அந்த மனிதனை கொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக கர்த்தர் அந்த மனிதனுடைய ஆவியை அந்த மிருகத்திற்கு அவனுடைய மிருகத்திற்குள் செல்லும்படி கட்டளையிட்டு அந்த மிருகத்தை கொன்று கர்த்தர் நீதி தவறாமல் நியாயத்திருக்கிறார். அந்த மிருகத்தை கொன்று அந்த நீதி தவறாமல் அந்த பொல்லாத ஆவி பாதாளத்திற்குள் அடைக்கப்படுகிறது. இப்படி அந்த பொல்லாத ஆவி இந்த மனிதன் போய் பேசியதினால் இவனுக்குள் நுழைந்த ஆவி இவனுடைய மிருகத்திற்குள் இவன் தலையில் கை வைக்கும் போது இவனுக்குள் இருந்த ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்று அந்த மிருகத்தின் வழியாய் பாதாளத்திற்கு செல்லுகிறது. இந்த மனிதனுக்குள் இருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அந்த ஆவி இனி மேற்கொள்வதில்லை. இப்பொழுது இந்த மனிதனுடைய பாவம் இடையில் நிறுத்தப்பட்டு மன்னிக்கப்படுகிறது. அவன் அந்த மிருகத்திற்கு கொடுத்த விலை இவனுடைய நியாய தீர்ப்பாக அமைகிறது. இந்த மனிதனுக்கு இவன் உயிரோ காக்கப்படுகிறது. இது கற்பனை அல்ல, கதை அல்ல, கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். இதற்கு சாட்சியாக யோபு ஐயாவின் சரித்திரத்தை படித்துக் கொள்ளலாம். யோபு புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் முழுமையாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆவி பரலோகத்திலிருந்து கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று வருகிற காரியத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பொய்யின் ஆவிதான் வருகிறது. யோபு ஐயாவின் காலத்திலும் சோதிக்கும்படியாக அனுமதி கேட்டு யோபு ஐயா பாவம் செய்யாத போதும் நீதிமானாய் இருந்த போதும் அனுமதி கேட்டு வருகிறது. இந்த காரியங்களை படிக்கும் போது பரலோகமும் பூமியும் ஒன்றாக ஒரே வாழ்க்கையில் ஒரு குடும்பம் போல இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பரலோகத்தோடு இணைந்து வாழ வேண்டும். அவர் ஞானம் பெரியது, அவருடைய கிருபையும் பெரியது. கர்த்தரை மனமாற ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைப்போம். நம் பாவங்களற நாம் கழுவப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதன்.